எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஹை கொடுத்துட்டு கீழே வந்திருக்குது. ஆல்மோஸ்ட் 25,000 டச் பண்ணியிருக்கு. 24,999 ரூபா 75 காசு ஹை. இது எப்படி உங்களுக்கு தோணுது? 29,999.75 இதுதான் ஹை. இப்போ இது ஏன் அப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க? இப்போ இங்கே ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒன்று இதுக்கு மேலே போக விடாமல் பண்ண போகிறாங்க, இல்லைன்னா இதுக்கு மேலே ஹெவியாக உடைக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே உடைக்காமல் இருந்தாங்கன்னா கீழே தான் இறங்கும் அப்படிங்கிறது இதோட இது. ஓகேங்களா? பட் இது ஓப்பன் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் 30,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இந்த இயர் எண்டுக்குள்ள 30,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த 2499.75 வந்து வச்சு 25,000 மேலேயும் உடச்சு நிற்பாட்டில், ரொம்ப கீழேயும் நிற்பாட்டில், ஒரு பாயிண்ட்ல ஒரு ஹை டச் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ரீசன் படி தான் இது மூவ் ஆயிருக்கா இல்லையா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்ப்போம். அடுத்தடுத்த இந்த 6 மாசத்துல தெரியும் இது எங்கே ரீச் ஆயிருக்கு அப்படின்னு. டிசம்பர் 31 இந்த நம்பருக்கு ஒரு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம நேற்று கொடுத்த 24,835 தான் அன்னைக்கு க்ளோஸ். அந்த க்ளோஸ்ல இருந்து நமக்கு ஹை போக வேண்டியது என்னவா இருக்குன்னு சொன்னாங்க 25,201. ஓகேங்களா? 25,201 25,201 போயிருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஆனா அது நமக்கு மேல அவ்வளவு தூரம் போகல, பட் கீழேயும் அவ்வளவு தூரம் இறங்கல. 4,068 நமக்கு 24,468. ஆனா பாருங்க, இங்க எங்க மேல கேப் அப்ல ஓபன் பண்ணிட்டு கீழே இறங்கியிருக்காங்க. இது இது இந்த க்ளோஸ வந்து உடைக்கல. 24,835 வந்து உடைச்சு கீழே வரல. க்ளோஸ் எங்க வச்சிருக்காங்க? 24,836. ஸோ அந்த க்ளோஸ உடைக்கலாம், அந்த க்ளோஸுக்கு மேலதான். ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு மார்க்கெட்டு வந்து நம்மளை பொறுத்தவரையும் என்னன்னா அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த அப் ட்ரெண்டுக்கு நம்ம கால் சைடில் தான் மூவ் ஆயிருக்கோம். மூவ் ஆயிருந்தோம் பேப்பர் ட்ரேடிங்ல எப்படி இருக்கும்? ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி பேஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் ரேஞ்ச் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இது நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப நம்ம ஒரு நான் இந்த இதெல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன தெரியுமா? ஒரு 183, 92, அப்புறம் வந்து 367 இந்த நம்பர்ஸ்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது இல்லாம சில நம்பர்ஸ் நான் பார்த்துக்கிறேன். அது என்னன்னா 550 பிளஸ் 550 பிளஸ் 275 இந்த நம்பர்லாம் விட நான் பார்த்துக்கிறேன். இது ஒன்றும் முக்கியமான நம்பர். இது இல்லாம ஒரு அடிஷனலா சில நம்பர்ஸ் நான் பார்த்துக்கிறேன். அதனால இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஆயிருக்கு பார்க்குறேன். வாங்க அந்த இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ரைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 24,450, 650, 700, 24,800, 24,900, 25,000, 25,200 இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து 5,550 வந்து அதுபடி இங்கே வந்து எக்ஸாக்ட் 5,550 வந்து கீழே லோ எடுத்துட்டு போயிருக்கு. ஸோ இதுலேயும் லாபம் தான். கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிருக்குது 675, 550லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. இங்க வந்து நம்ம 367 கொடுக்குறேன். இங்க எதுவுமே கிடைக்கல. இங்கேயும் 367 எதுவுமே தான். இதுல வந்து 367, இதுலயும் எதுவும் நடக்கல. இங்க இந்த 275 கொடுத்தேன், அதுக்கும் நடக்கல. இங்க ஒரு 275 கொடுத்தேன், எக்ஸாக்ட் 275
கண்டிப்பா இதுல ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து ஃபைனல் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 183 குடுத்தேன். இது நடக்கல. இதெல்லாமே நடக்கல. அப்ப நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள கிடைச்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் எப்படி எடுக்கிறோங்கன்னு தான் தெரியும். இது எடுத்திருந்தா தானே தெரியும். நம்ம வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் இந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிருந்தோம். அந்த இதுல வந்து இது கிடைச்சிருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா? ஸோ 150 பாயிண்ட் இதுல கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் என்னுடைய ஓகேங்களா? இதுதான் முக்கியமான தகவல் இன்னைக்கு. ஆக மொத்தம் ஒரு ட்ராக்ல இருக்குது. நம்மளோட ஓபிஎம் மெத்தட அதோடைய ட்ராக்கை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது தெரியுது. ஓகேங்களா? ஆஸ் அ பையரா. ஸோ கால்லாம் எடுத்தோம்னா அந்த கால்லாம் எப்படி இருந்தோம். இப்போ வந்து தேவையில்லாத கால்ஸ்லாம் இப்போ போய் எடுத்திருந்தாங்கன்னா இங்கெல்லாம் இப்ப எல்லாருமே லாஸ் ஆகிருப்பாங்க. எங்க எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அது வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம வந்து ஓவர் ட்ரேடிங்னால என்ன ஆகும்னா மேலே கீழே போகுதுன்னு சொல்லிட்டு லாஸ் ஆகி தான் நிற்போம். ஸோ அவாய்டு ஓவர் ட்ரேடிங் இதுதான் நம்ம ஷேர்காந்தோட மோட்டோ. ஸோ ஓவர் ட்ரேடிங் தயவு செய்து பண்ணாதீங்க. எல்லா கேபிட்டலும் போயிடும். அட்லீஸ்ட் நீங்க லேர்ன் பண்றது கூட உங்களுக்கு டைம் இருக்காது. எல்லா கேபிட்டலும் போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.